சென்னை விமான நிலைய நிர்வாகம் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஆதரவாக செயல்படுவதாக கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். சென்னை விமான நிலையத்தில் பராமரிப்பு பணிகள், பார்க்கிங் வசதிகள் தனியார் நிறுவனங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் கால் டாக்ஸி ஓட்டுநர்கள், பயணிகள் பல்வேறு சிரமங்களை எதிர்கொண்டு வருகின்றனர். பிக்கப் பாயிண்ட் மாற்றப்பட்டதால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டதாக வேதனை தெரிவிக்கும் கால் டாக்ஸி ஓட்டுநர்கள், விமான நிலைய பார்க்கிங் பகுதி பராமரிப்பாளர்கள் கார்ப்பரேட் நிறுவனங்களை சேர்ந்த ஓட்டுநர்களுக்கு ஆதரவாக செயல்படுவதாக குற்றம் சாட்டுகின்றனர். பார்த்தீங்கன்னா 4 பேர் அவங்க போட்டுடுறாங்க. அங்கே போட்டு இங்கே ஓலா ஊப்பர் பாயிண்ட் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி ப்ரீபெய்டு வந்து அதை சொல்லவே மாட்டுறாங்க. அவங்களும் பாவம் அங்கே போட்டாங்க. ப்ரீபெய்டையும் தூக்கி அந்த இன்டர்நேஷ்னலில் போட்டாச்சு. எதுவுமே வந்து அவங்க வந்து வெறும் கார்ப்பரேட் கம்பெனி மட்டும்தான் ஹெல்ப் பண்ணுறாங்களே தவிர இங்கே இருக்கிறவங்க யாருக்குமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க சார். கொஞ்சம் கொஞ்சமாக எங்களை வெளியில் அனுப்பிட்டாங்க. இப்போ எங்களுக்கு வந்து டொமஸ்டிக்கு தான் நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். டொமஸ்டிக்கில் இருக்கிறப்ப வர கஸ்டமரை நாங்கள் கூட்டிகிட்டு போவோம். எந்த ஒரு இது இல்லாமல் நாங்கள் இருந்தோம். இப்போ எங்களுக்கு சுத்தமாக வாழ்வாதாரம் பாதிக்குது. மொத்த பேரையும் எங்களை வெளியில் அனுப்பிட்டாங்க. ஒரு 1000 பேருடைய வாழ்வாதாரம் போச்சு. இங்கேருந்து கார்பரேட் கம்பெனிக்காரனுக்கு பேட்டரி காரை போட்டு அதுக்கு உழைச்சி சாப்பிட்ற நாங்கள் பேசினா கேன்வாசிங்க. கார்பரேட் கம்பெனிக்காரனுக்கு ஒரு 40 பேர் 50 பேரை போட்டு யாரையுமே வந்து வெளியே வர விடாமல் அந்த பேட்டரி காரில் ஏற்றி அங்கே தான் போய் நீங்கள் ஏறணும் அப்படின்ட்டு சட்டமாக பேசுகிறாங்க. இதில் பார்க்கிங் நடத்துகிறவங்க அத்தாரிட்டி நடத்துதா இல்லை இவங்க நடத்துகிறாங்கன்னு தெரில. இவங்களோட அராஜகம் ரொம்ப. வர்ற கஸ்டமர் அவங்க ஓன் வண்டி வந்திருக்கலாம், இல்லை ஏதாவது வண்டி பிடிச்சி போகிற மாதிரி இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு ஓலா ஊபரை செக் பண்ணி போகிறவங்களா இருக்கலாம். அதை கூட அவங்க பிரச்சனை இல்லை. எதையும் போகாது, நேராக அந்த வண்டிக்கு ஏற்றிட்டு போவோம். பேட்டரி காரை வர வச்சு ஓலா ஊபர்னு கேன்வாஸ் பண்ணுறாங்க. ஏன் சார் அவங்க கேன்வாஸ் பண்ணுறாங்க? நாங்கள் கேன்வாஸ் பண்ணி கூட்டம் மட்டும் தப்பு, அவங்க கேன்வாஸ் பண்ண நல்லதா சார்? வாடகை கார் ஓட்டுநர்களிடம் பணம் பறிக்கும் ஒரே நோக்கில் நேர விரயம் ஏற்படுத்த சுற்றவிடுவதாக தொடர்ந்து புகார் தெரிவிக்கிறார்கள். இதுபோன்ற குளறுபடிகளை தவிர்க்க கார் பார்க்கிங் கட்டடத்தில் ஒரு தளம் டாக்ஸி ஓட்டுநர்களுக்கு ஒதுக்கி தர வேண்டும் என்றும் ஓட்டுநர்கள் கோரிக்கை வைக்கின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.